வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் செய்கிற ரெசிபி புரியும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஹாட் வாட்டர் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நெய் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பிளேட்டில் நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் கொஞ்சமாக நெய்யில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேற ஒரு பவுலில் நான் அதே மாதிரி 1/2 கப் வெல்லம் ஆட் செஞ்சுருக்கேன். இது நல்லா கரைய வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே அது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், ஒட்டாமல் ஒன்று நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கரையட்டும். இப்போது வேறொரு பேனில் நெய் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பட்டை ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம மசாலாவுக்கு போடுற பட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய், கூடவே முந்திரி கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நெய்லியே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்லன்றதால. பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஆட் செஞ்சுக்கலாம். சூப்பரான ஹெம்மியான டேஸ்ட்டில் மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ரெசிபி. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹேமியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கலந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான ரெசிபி. அடுத்து ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.